இது ஒரு சாதாரண ரீமாஸ்டர் இல்ல, இது ஒரு மறுபிறவி. 4Kயில் ஒரு போரழைப்பு, 120 FPSல் ஒரு உணர்ச்சி பரிசோதனை அறை. இதுல இரத்தம் இறங்கும், நம்பிக்கைகள் நொறுங்கும், புரிந்து கொள்ள முடியாத துயரங்களும் வெளிப்படும். எல்லாரும் சொன்னாங்க, மார்க்கஸ் ஃபீனிக்ஸ் ஓய்ந்து விட்டாராம், லோகஸ்ட் ஃபோரம் முடிந்து விட்டதாம். ஆனா கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோடட் வந்து ஒரு உண்மையை நிரூபிச்சது. வரலாறு என்பது சாவதில்லை, அது மீண்டும் ஏற்றப்படுகிறது. 19 ஆண்டுகள் பசி கிடக்கும் அந்த Xbox 360 காலத்துல முதல்ல நாம அந்த மரத்தால் செய்த காக் கதவை உதைத்தோம். இப்போ 2025 ஆகஸ்ட் 26ஆம் தேதி அதே கதவு இன்னும் பெருசா, இன்னும் கத்தி கொஞ்சம் அழுத்தத்தோடு திரும்ப திறக்க போறது. அந்த நாளை கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. அந்த நாள் ஒரு கேம் விளையாடுற நாள் இல்ல, அது ஒரு போர்க்களியில் அடியெடுத்து வைப்பது. ஆனா இப்போ யாரும் கேட்காத கேள்வி இது. ஏன் இப்பவே இதை கொண்டு வராங்க? ஏன் இந்த தேவதை PlayStation 5க்கும் வந்துடுச்சு? ஏனென்றா இப்போ எல்லாமே மாறிட்டது. எக்ஸ்க்ளூசிவிட்டி சாக போகுது. ஃபோரம் இனிமேல் ஒரு கம்பெனியின் செருப்பா இருக்காது, அது ஒரு டாக் தான் அணியும். அவர்கள் நினைச்சாங்க கியர்ஸ் என்பது வெறும் ப்ரொஷூட்டர் வெறியாட்டம்தான். தவறு. கியர்ஸ் எப்போதுமே பற்றியது மனவலி, சகோதரத்துவம், கடமையின் பசும் வலி. இப்போ அது பற்றியது பின்வாங்க முடியாத மரபு. இந்த ரீலோடட் வெர்ஷன் உங்களோட கண்களையும் இதயத்தையும் சோதிக்க போகுது. முழு கேம்பெயின், பழைய எல்லா பதிவுக்கு பிந்தைய உள்ளடக்கங்களும், முழு ஆன்லைன் மல்டிபிளேயர், கிராஸ் பிளே, கிராஸ் ப்ரோக்ரெஷன், அல்ட்ரா வைட் சப்போர்ட், 4K டெக்ஸ்சர்கள், 120 FPS ஷூட் அவுட்ஸ், நேரடி விளக்கமும் நிழல்களும். முக்கியமான விஷயம், மார்க்கஸ் ஃபீனிக்ஸ் முதல் முறையாக PlayStation 5ல் காலடி வைக்க போகிறாரு. இதையே யோசிச்சு பாருங்க. இது ஒரு சீரமைப்பு இல்லை, இது ஒரு நிலநடுக்கம். கியர்ஸ் ஆஃப் வார் ரீலோடட் வந்து ரீமேக்னு தள்ளி கொடுக்க வரல, இது கேமிங் இண்டஸ்ட்ரிய முகத்துல ஒரு சவால் கொடுக்கறதா வருது. உங்க வேருக்கு மரியாதை சொல்றது இதுதான். இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. Xboxக்கு 68.43 GB, PCக்கு 70 GBக்கும் மேல. ஆனா நீங்க கேம் டவுன்லோட் பண்றதில்ல, நீங்க ஒரு செய்தி டவுன்லோட் பண்றீங்க, ஒரு துயரம், ஒரு வரலாறு, ஒரு கல்லறை நினைவு டவுன்லோட் பண்றீங்க. இதுதான் கான்சோல் போரம் என்னும் யுத்தத்தை கட்டியதா இருந்தது. இது போரம் மீண்டும். இந்த முறையாவது நம்ம தயார். ஆகஸ்ட் 26, 2025 தயாராகுங்க, இல்லாட்டி வழியிலிருந்து கிளியுங்க.